திருப்பரங்குன்றத்தில் விளக்கு தூணில் விளக்கு ஏற்றலாம் என்று இந்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். ஏனென்றால் இது தமிழர்களுக்கான உரிமையை பெற்று தந்திருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், இது தமிழர்களுக்கான உரிமையை பெற்று தந்திருக்கிறது. தமிழையும் இந்துக்களையும் பிரிக்க முடியாது, தமிழையும் இந்து மதத்தையும் பிரிக்க முடியாது. அதனால் ஏதோ உரிமையை கேட்பவர்கள் இந்துக்கள் என்றும் அவர்கள் தமிழர்களிடமிருந்து வேறுபட்டவர்கள் என்பதை போன்ற திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு தோற்றத்தை கொண்டிருக்கிறார்கள். தமிழ் கடவுள் தான் முருகன். முருகன் தமிழ் பாடல்கள், பல்லாயிரக்கணக்கான தமிழ் பாடல்கள் முருகன் மீது தான் பாடப்பட்டிருக்கிறது. ஆக முருக பக்தர்கள் வேறு அல்ல, தமிழர்கள் வேறு அல்ல. அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ரகுபதி இன்னைக்கு சொல்றாரு, சட்டத்திற்கு புறம்பாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா. யாரு? நீதிபதி ஆதாரத்தோடு விளக்கேற்ற ஏற்பாடு செய்திருக்கணுமா? ஆதாரத்தை படிக்காமலா நீதிபதிகள் தீர்ப்பு சொல்கிறார்கள்? எந்த அளவிற்கு நீதிமன்றத்தை இவர்கள் அவமதிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பூர்ணச்சந்திரன் என்ற ஒரு தம்பி இந்த விளக்கேற்றும் உரிமைக்காக தனது உயிரை உயிரை மாய்த்திருக்கிறார். அந்த உயிரை மாய்த்ததற்கு நாங்கள் எங்களது வீர வணக்கத்தை இன்று நாங்கள் அஞ்சலி செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு முறை தீர்ப்பு கொடுக்கப்பட்டது, அப்பொழுதும் ஏற்றவில்லை. மறுபடியும் தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டது, அப்பொழுதும் ஏற்றவில்லை. மேல்முறையீடு செய்தார்கள். மேல்முறையீடு செய்த பிறகு தீர்ப்பு வந்திருக்கிறது. ஆனாலும் ஏற்ற மாட்டோம், நாங்கள் உச்சநீதிமன்றம் செல்வோம் என்று சொல்கிறார்கள். ஒரே ஒரு நாள், தினம் ஏற்றச் சொல்லவில்லை, ஒரே ஒரு நாள் கார்த்திகை தீபம் என்று ஏற்றச் சொல்கிறார்கள். அந்த உரிமையை பெற்றிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஒரு மதத்திற்கு அனுமதியை மறுத்துவிட்டு ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் சென்று விளக்கேற்றினால் சட்ட ஒழுங்கு பாதிக்கும் என்று சொல்லிவிட்டு இன்னொரு மதத்திற்கு அனுமதியை கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? ஆக நீங்கள் இந்து மதத்திற்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் காழ்ப்புணர்ச்சியோடு நடந்து கொள்கிறது என்பது மட்டுமல்ல, தங்களது அதிகாரத்தை இந்துக்களுக்கு எதிரான துஷ்பிரயோகம் செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம். அதனால் இன்று மாநில அரசிற்கு நீதிமன்றம் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. ஆன்மீகத்தை இன்று அரசியலாக்கியதற்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. நீங்கள் ஒரு பதற்றத்தை அரசாங்கம் தான் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். இது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கம். வேறு எங்கேயுமே தமிழ்நாட்டில் நிகழ்ச்சியே நடக்கலையா? எல்லா இடங்களிலும் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பை வைத்து நீங்கள் நிகழ்ச்சிகளை தடுக்கிறீர்களா? இல்லை. ஆக இந்த பாராபட்சமான போக்கு கடுமையாக கண்டனத்திற்குரியது. நிச்சயமாக இந்த அரசு வெளியேறும் வரை எங்களது போராட்டம் தொடரும். நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன். சுடுகாட்டில் தானே எரிப்பாங்க, என்ன ஒப்பீடு பாருங்க. ஆக இதற்காகவாவது இந்துக்கள் அவருக்கு ஓட்டு போடக்கூடாது என்பது மட்டுமல்ல, ஒரு வக்கர புத்தி, ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்வை பற்றி சொல்லும் பொழுது, சுடுகாடு தவறல்ல, இறந்தவர்கள் ஒன்றும் தவறானவர்கள் அல்ல. ஆனால் ஒரு மங்களகரமாக ஒரு விளக்கை ஏற்றும் பொழுது சுடுகாட்டில் தானே எரிக்கணும்னு சொன்னால், அப்போ உங்கள் மனதில் எந்த அளவிற்கு இந்துக்கள் மீது ஒரு வெறுப்பும் ஒரு மனமோடு நடத்த வேண்டிய ஒரு நிகழ்த்தை பிணமோடு நீங்கள் ஒப்புகிறீர்கள் என்றால், உயிரோடு நடத்த வேண்டிய ஒரு நிகழ்வை உயிரற்றத்தோடு நீங்கள் ஒப்பிடுகிறீர்கள் என்றால், கருவறையை கல்லறையோடு நீங்கள் ஒப்பிடுகிறீர்கள் என்றால், எந்த அளவிற்கு வெறுப்புணர்வு உங்கள் மனதில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? ரகுபதி அவர்கள் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடங்கின டைம்ல இருந்தே சமூக வலைதளங்கள்ல சனாதன தர்மத்துக்கு ஆதரவா யார் பதிவிட்டு வந்தாலும் அவர்களுக்கு எதிராக ஒரு சிலர் அது இந்துக்களுக்கு வரலாறு ஆதாரங்கள் அப்படிங்கிறது கிடையாதுலாம், கட்டுக்கதையாக தான் இருக்கு. அதே சமயம் இஸ்லாமியர்களுக்கும் சரி கிறிஸ்துவர்களுக்கும் சரி சான்றான வரலாறுகள் பல இருக்கு, அதுக்கான ஆதாரங்களும் இருக்கு. ஆனா இந்துக்களுக்கு அப்படி இல்லைன்னு சொல்லி பதிவிட்டு வராங்க. இந்து மதம் அவ்வளவு பழமையான மதம். எவ்வளவு பழமையான மதம் என்றால் உங்களுக்கு ஆதாரத்தை தெரிவிக்க முடியாத அளவிற்கு பழமையான மதம். ஆனால் அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. ராமன் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கிறது, ராமன் இலங்கைக்கு போன ஆதாரங்கள், சீதை எங்கெல்லாம் இருந்தாள் என்ற ஆதாரங்கள், அனுமன் எங்கெல்லாம் பறந்தான் என்ற ஆதாரங்கள், இத்தனை ஆதாரங்கள் வைத்துக்கொண்டு இன்னொன்று
நேரு சொல்லும்பொழுது சொன்னார், சுதந்திரத்திற்கு முன்னால் 1935 சொன்னார், இந்து மதம்தான் இந்த நாட்டின் மதம். இந்திய மதத்தை, இந்திய நாட்டையும் இந்து நாட்டையும் ஒரு கோட்டிற்குள் நாம் அடைத்துவிட முடியாது என்று சுதந்திரத்திற்கு முன்னால் சொன்னவர் பின்பு வாக்கு வங்கிக்காக தன்னை மாற்றிக்கொண்டார். அது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் இந்து தேசம் என்றால் இந்த இந்திய தேசம். பெரும்பான்மை மக்கள் இன்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறது, முதலமைச்சர் சொல்கிறார், சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் பாதுகாவலராக இருப்போம், சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் பாதுகாவலர் இருப்போம். அப்படின்னா பெரும்பான்மை மக்களுக்கு பாதுகாவலர் இருக்க மாட்டீங்களா? இன்னொன்று சொல்கிறேன், பெரும்பான்மை மக்களின் பரந்த மனப்பான்மையினால தான் சிறுபான்மை மக்களும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். பெரும்பான்மை மக்கள் எல்லாம் திரண்டு எழுந்தால், உங்களைப் போல துவேஷத்தோடு நடந்து கொண்டால் நிச்சயமாக அது பிரச்சனையாகும். ஆனால் நிச்சயமாக பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் பெரும்பான்மை மக்கள். அதனால்தான் அவர்களையும் அரவணைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அங்கே மசூதியே கட்ட முடிந்தது. ஒரு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள திருப்பரங்குன்றத்தில் சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால் மசூதி கட்ட முடிகிறது என்றால் அதுவும் இந்துக்களின் பரந்த மனப்பான்மை என்பதை முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை மேல்முறையீடு செய்யட்டும், முருகனிடம் மேல்முறையீடு செய்யப்பட்டு விட்டது. முருகனின் முறையீடு தான் முக்கியமான முறையீடு. அதனால் எத்தனை மேல்முறையீடு செய்யட்டும். ஆனால் தொடர்ந்து இவர்கள் நீதிமன்றத்தை அவமதித்து கொண்டிருக்கிறார்கள், நீதிபதிகளை அவமதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தால் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை அவமதிப்பார்களா இவர்கள்? முதலில் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். அதனால இன்னைக்கு உயர் நீதிமன்றம் இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறது, நீங்கள் நீதிபதிகளை விமர்சனம் செய்வதை தவிருங்கள் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் எல்லா விதத்திலும் நீதிமன்றத்தால் கண்டனம் செய்யப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் நீடிப்பதற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. மக்களுக்கான அரசு என்று சொல்லிக் கொள்பவர்கள் அந்த மக்களுக்கு எதிராக நடந்து கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.